ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல நாளிலையும் ஏசப்பா இந்த கொடுத்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்துக்காக நான் ஃபஸ்ட்டு ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பாய் அழைச்ச ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. மற்றும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதாவது பெரியவங்க, சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நாங்கள் என்னோடய மிஷன் பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். ஸோ மிஷன் அப்படிங்கிறது வந்து நவஜீவன் கிறிஸ்தி மண்டலி அப்படின்னு NCMன்னு சொல்லிட்டு இது நியூ ஆர்கனைசேஷன் தான். ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் வந்து மெயின் பிரான்ச் நாக்பூர் யவத்மால் டிஸ்ட்ரிக்டில் நடந்துகிட்டு இருக்குது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் மராட்டி ஆதிவாசி, அதாவது கொலாமி பாஷையை பேசுவாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருப்பாங்க, அந்த மக்கள் மத்தியில் வந்து இந்த ஊழியம் நடக்குது. ஸோ இந்த ஊழியத்தின் மெயின் நோக்கமே ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப டெத் ஆகிட்டு இருந்தாங்க அந்த ஊரில். அந்த நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபார்மர்ஸ்க்கான டெத் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கான மெயின் அங்கிள், அதாவது டாக்டர் சாம்ராஜ் அங்கிள் வந்து இங்கே மும்பை பட்டணத்தில் போர்வெளி இடத்துல உள்ளவங்க தான். ஸோ அங்கே வந்து அவங்க MTC சர்ச் சார்ந்தவங்க. அவங்களுடைய வாலிப வயசுலேயே தன்னை ஏசப்பாக்கு அர்ப்பணித்து அவங்க என்ன பண்ணாங்க, ஊழியத்துக்கு அவங்க போனதுக்கப்புறம் அவங்களும் சில ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏசப்பா அவங்களுடைய இருதயத்தில் பேசி இந்த மாதிரி டச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த ஃபார்மர்ஸோட டெத்தை வந்து அவங்க ரீகவர் பண்ணுறதுக்காக. அவங்க அந்த நாக்பூர், அந்த யவத்மால் டிஸ்ட்ரிக்டில் ஏறக்குறைய நிறைய ஜீவனை வந்து காப்பாற்றியிருக்காங்க. இந்த நம்ம வந்து இந்த ஃபார்மிங்லாம் பண்ணச்சில்ல, அதில் விளைச்சல் வரலன்னா நிறைய பேர் டென்ஷன் ஆகுறத நம்ம ஊர் சைடில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆகிறதுனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும், ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன வசனத்தை அவங்களுக்கு போதிக்கிறதுமா இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்ம இப்போ மெடிக்லேம் அல்லது மெடிக்கல் கேம்ப்புன்னு நடத்தமிச்சில் நம்ம ஏசப்பா பற்றி முழுமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா அதுக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது நம்மளுக்குன்னு ஒரு சர்ச் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக ஏசப்பா பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க முடியாத அந்த கட்டத்தில் தான் ஏசப்பா வந்து அவங்களுக்கு நவஜீவன் கிறிஸ்தி மண்டலி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நாக்பூர்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கவும் இப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்த பிறகு ஏசப்பா கிருபையால் இப்போ நாக்பூரில் 5 பாஸ்டர்ஸ், அதாவது அதே மராட்டி ஆதிவாசி மக்கள்லேயே 5 பாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சுவிசேஷம் வந்து அவங்க நிறைய வில்லேஜஸ்க்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து வெறும் மெடிக்கல் கேம்ப், மெடிக்கல் சென்டர் இது மாதிரி நடத்திட்டு இருந்ததுனால அவங்களால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஏசப்பாவை பற்றி சொல்ல முடியல. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து மெடிசன் கொடுக்காங்க, மெடிசனோடு சேர்த்து ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாங்க, அவங்க சரியாயிருவீங்க, அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி அனுப்புகிறோம், இது கொடுக்குறாங்க. பட் இப்போ ஆர்கனைசேஷன் வந்த பிறகு அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுத்து அவங்கள வந்து பைபிள் காலேஜ் படிக்க வச்சு இப்போ 5 பாஸ்டர்ஸ் அங்கே க்ரியேட் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பை காட்ஸ் கிரேஸ் 3 சர்ச்சஸ் கட்டியிருக்கோம். லாஸ்ட் இயர் தான் போய் ஒரு சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணிட்டு வந்தோம். இப்போது பை காட்ஸ் கிரேஸ் ஒரு லேண்ட் கிடச்சிருக்கு 4th சர்ச்சுக்காக. ஸோ அந்த சர்ச்சுமே நல்லா கெட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க மச்சில் வந்து நிறைய பேர் அந்த ஆர்கனைசேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அங்கிள் வந்து அங்கே நிறைய அடி வாங்கியிருக்கிறாங்க, போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுத்துருவாங்களாம், இல்லைன்னா ரூம்குள்ளே கெட்டி போட்டு இப்படிலாம் அடிப்பட்ட இடத்துல இன்றைக்கி ஏறக்குறைய 56 to 60 வில்லேஜஸ் விசிட் பண்ணி அதில் நிறைய மக்கள் வராங்க, நிறைய மக்கள் ஏசப்பாவை அறிந்துக்கிடுறாங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதோட இந்த சர்ச்சில் வந்து உட்காந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப பீஸ் கிடைக்கி, இந்த சர்ச்சில் வந்து நாங்கள் ஜெபிக்க முச்சில் எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் எங்களுக்கு விடுதலை கிடைக்கி அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்களை நீங்கள் அப்படி உங்களுக்கு எங்களுடைய நாக்பூர் எங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணணுன்னாலுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஒருக்கா நீங்கள் வந்து ஃபீல்டை பார்க்க முச்சில் உங்களுக்கு அங்கே தெரியும் அங்கே உள்ள மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க பாஷை நம்மளுக்கு புரியாது, ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறது அந்த செய்கையிலே பேசுவாங்க. இப்போ நாங்கள் வந்து 2 to 3 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு சிலவங்க வந்து என்னைய ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க, நீங்கள் அப்போ வந்தவங்க தானே அப்படின்னு. சில வயசான பாட்டிலாம் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் கொடுப்பாங்க. அந்த சினாரியோலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் நம்ம இப்படி நடந்து போயிட்டு இருக்க முச்சிலே நம்ம அங்கே டைகரு, சீத்தாலாம் நம்மளுக்கு நம்மளோடைய நடந்து போகிற மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நாங்கள் 2 வாட்டி பார்த்துருக்கோம்.
ஸோ அந்த ஏரியாலையுமே ஏசப்பா அங்கே வல்லமையாக செயல்படுத்திட்டு வராங்க. இப்போது எனக்கு நியூஸ் கிடச்சது, இன்னும் எங்களுக்கு வந்து 63 வில்லேஜஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய விசிட் போக வேண்டியது இருக்குது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது வெறும் ப்ரேயர் மட்டும் இல்லாமல் இப்போது லாஸ்ட் 1.5 இயர்ஸாக உமன்ஸ் மீட்டிங், மென்ஸ் மீட்டிங், யூத்ஸ் மீட்டிங், சில்ட்ரன்ஸ் மீட்டிங், இந்த மாதிரி அங்கே மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க. பஜனை வந்து அந்த இடத்துல ரொம்ப அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுப்பாங்க. ஸோ மக்கள் வந்து அங்கே பஜனைக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எல்லாம் அந்த ஊரில் உள்ளவங்க ஒரு இடத்துல உட்காந்து டப்லா வாசித்து இந்த மாதிரிலாம் நல்லா பாடிட்டு வராங்க. ஸோ இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கோங்க. அதே போல் எங்கள் டாக்டர் அங்கிளும் அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியும் அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. ஸோ 2 அண்ணா வந்து பூனாவில் செட்டில் ஆகிட்டாங்க, ஒரு அக்கா மட்டும் அவங்க கூட இருக்காங்க. எங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஒரு டீம் நாங்கள் மும்பையில் இருக்கோம். ஸோ நான் அசிஸ்டன்ட் கோஆர்டினேட்டராக இருக்கேன். இன்னொரு அங்கிள் இருக்காங்க, தாஸ் அங்கிள், அவங்க ஃப்ரம் நாலா சூப்பரா, அவங்க வந்து ஹானரபிள் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க ப்ரொமோஷன் ஒர்க்காக. இன்னொன்று ஞான்ராஜ் அங்கிள் ப்ரொமோஷனல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3-4 பேர் இருக்கும் பை காட்ஸ் கிரேஸ். ஒரு அங்கிள் வந்து எங்கள் கூட தான் இருந்தாங்க, பட் இப்போ அவங்களுடைய ஹெல்த்தின் காரணமாக அவங்க இப்போ ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடலாம். இப்போ மிஷினரி அப்படின்னாலே நாங்கள் வந்து உங்ககிட்ட ஹெல்ப்காக தான் வருவோம், அல்லது நீங்கள் ஒரு ஃபண்ட் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வரும். பட் உங்களுக்கு மனசில் ஏசப்பா ஏவாரே ஆனால் மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரு மிஷினரி, அதாவது ஒரு பர்சனை நீங்கள் வந்து தாங்கணும் அப்படின்னா 3000 கொடுத்து நீங்கள் தாங்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஃபேமிலியை தாங்குறீங்க, 5 பாஸ்டர்ஸ்க்குமே மேரேஜ் ஆகிட்டு 5 பாஸ்டர்ஸுமே ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் தாங்குறீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 5000 கொடுத்து அவங்கள தாங்கலாம். ஒருவேளை 5000 3000 பெருசாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு யூத் பிள்ளை, அதாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் தாங்கணும் அப்படிங்கன்னா மந்த்லி நீங்கள் அவங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் கொடுத்து தாங்கலாம். எங்களை மாதிரி அங்கே காலேஜ் படிக்க முடியாமல் எங்களுக்கு படிக்கணும் ஆனால் எங்ககிட்ட காசு இல்லை இப்படி சொல்லிட்டு பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. ஸோ அவங்கள கூட நீங்கள் தாங்கலாம். அல்லது முடியலனாலும் இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு ஸ்கூலுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒரு 500 கொடுத்து தாங்கலாம். இது கூட ரொம்ப பெருசாக இருந்தாலும் நம்மளுடைய நாங்கள் வந்து அங்கே கொடுக்குற ஒரு பைபிளோட ரேட் வந்து 300. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு 300 கொடுத்து தாங்கலாம். இதுவும் முடியலை, உங்களால் உங்களுக்கு மனசில் ஏசப்பா எது ஏவுறாங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். காணிக்கை அப்படிங்கிறது வந்து 1 ரூபானாலுமே அது என்னது தான், காணிக்கை தான். நம்ம ஏசப்பாக்கு கொடுக்க மிச்சில நம்மளுடைய கையை ஏசப்பா என்ன செய்வாங்க, பலப்படுத்துவாங்க. நம்ம ஒரு ஸ்டோரி கூட பைபிளில் பார்க்குறோம், நிறையா கனிகளும் நிறையா பொக்கிஷங்களையும் கொண்டு போய் கொடுத்ததை பார்க்கிலும் ஸ்திரீயானவள் எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க, 2 காசு கொடுத்தாங்க. அப்போ பெருசாக நம்ம பார்க்குறது வந்து நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. ஐயோ இவ்வளோ பெருசாக நம்மக்கிட்ட இருக்குது, இவ்வளோ பெருசாக வச்சுருக்கோம், நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஏசப்பா எதை தான் அங்கீகரிக்கிறாங்க, வெறும் 2 ரூபா. நான் ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். மேத்யூ சாப்டர் 20 verses 45 யாராச்சும் படிங்க. Matthew chapter 25 verses 40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். ஆமென். இதில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை யாருக்கு செய்கிறோம், எனக்கே செய்கிறோம். நம்மக்கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நம்மக்கிட்ட ஏசப்பா வந்து டைரெக்டாக எனக்கு தண்ணி தாங்க, இல்லைன்னா சாப்பாடு தாங்க, இல்லைன்னா ட்ரெஸ் தாங்கன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. பட் ஈவன் தோ நம்மளோட லீஸ்டாக பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ரோட்லேயே பக்கத்தில் நிறைய நம்மளோட பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம 10 ருபீஸ்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் ஏசப்பா அதில் என்ன பண்ணுறாங்களாம், சந்தோஷப்படுறாங்களாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறார். ஸோ இதே போல் உங்களால் முடிஞ்சது, நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல, பட் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஃபோர்ஸபிளாக கேட்பேன். யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக எல்லார்ட்டையும் நான் எங்கே போனாலும் அடம் பிடிச்சி கேட்குறது இதுதான். நீங்கள் ப்ரேயர் பண்ணச்சில்
எங்களுடைய ஆர்கனைசேஷனை நினச்சி எங்களுக்காக ஒரு 2 செகண்ட் என்ன பண்ணுங்கள், ஜோம் நிக்கோங்க. பலத்தால் முடியாதது நான் நிச்சயம் நம்புகிறேன், நம்மளுடைய முழங்கால் வந்து முடித்து காட்டும். ஸோ இது வரைக்கும் ஏசப்பா எங்கள் ஆர்கனைசேஷனை கொண்டு வந்தது எல்லாமே ப்ரேயரின் நிமித்தம் தான். இது வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படின்னாலுமே ப்ரேயர் மட்டும்தான். ஸோ நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு தாங்குங்க. எங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாகவே ஃபீல்டுக்கு போகலாம். அங்கே போகமிச்சில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இப்போ நாங்கள் 28க்கு கிளம்புறோம் ஃபீல்டுக்கு. அங்கே வந்து கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. ரெப்ளிகேஷன், அதாவது சர்ச் பிளான்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணி இப்போ அதில் ஒரு 30 பிள்ளைங்க வந்து கிராஜுவேஷன் வாங்குகிறாங்க. அதுக்காக நீங்கள் ஜோம் நிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் 2023 வந்து 34 பேர் பேப்டிசம் எடுத்தாங்க அந்த கொலாவி மக்களே. அதில் 3 பேர் ஹேண்டிகேப், அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய விஷயம் நடந்துட்டு வருது. நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். எடுத்தவங்க யாராவது வாசிங்க. ஆக்ஸ் சாப்டர் 1 verses 8. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஆமென். தேவன் நம்மளை பார்த்து எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சிலர் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல நாளிலும் ஏசப்பா நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. ஏசப்பா கொடுக்க போகிற வார்த்தை அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. எல்லாருக்கும் ஒரு மன்னாவாய் போய் சேர தேவன் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய பலன் ஏசப்பா இந்த இடத்துல நிரம்பி இருக்கட்டும். நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஏசப்பாக்கு சாட்சியாக இருக்கிறது எப்படி நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும், அல்லது நம்ம சாட்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும், இதை குறித்து நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பைபிளில் பார்க்குறப்போ ஏசப்பா வந்து டிசைபிள்ஸ்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், சாட்சிகளாக இருக்கணும். அதே போல் நீங்களும் நானும் ஏசப்பாக்கு எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பமிச்சில், அதாவது இந்த தேசத்துக்கு அனுப்பமிச்சில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, இந்த பிள்ளை நம்மளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னாலே நம்மளை ஒரு சாட்சியாய் வாழ தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இது வந்து மலேசியாவில் ஒரு தம்பி எழுதியிருக்கிறான். அதில் ஒரு லைன் இருக்கும், பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டார், உன்னை அவர் படைத்தார் அப்படின்னா நீ விலையேற பெற்றவள் அப்படின்னு. நம்ம சில நேரம் சோர்ந்துடுறோம், நம்மளை ஏன் ஏசப்பா படைச்சாங்க, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ துன்பம் அப்படின்னு. ஆனால் பயனற்ற ஒன்றையுமே ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்களாம், படைக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஏசப்பாக்கு எப்படி வாழ வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும். ஸோ பைபிளில் நம்ம இன்னொரு ஸ்டோரியை பார்க்குறோம். தேவன் சீஷர்களை பார்த்து சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பின்பு சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. நம்ம சாட்சியாக இருக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, பயம் இருக்குது. அந்த பயம் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியுமா? அந்த பயம் வந்து எதுக்காக வந்தது அப்படின்னா, ஜூவிஷ் பீப்புள் வந்து ஏசப்பாவை கொலை செய்ய போகிறாங்க, அப்படி தானே? ஜூவிஷ் பீப்புள் ஏசப்பாவை கொலை பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன்ஸ் பீப்புள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். சரி, ஆண்டவர் தானே அவங்க கொலை பண்ண போகிறாங்க, அப்போ டிசைபிள்ஸ் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு கொஷனும் எழும்பும். ஸோ அந்த கொஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏசப்பா வந்து தன்னைத்தானே மேசியா என்று சொல்கிறாரு, அவருக்கே இந்த பாடுனா அப்போ நம்மலாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஏசப்பாட்ட அவங்க வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்படி பயந்த சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து வசனத்தையே என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்காத ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போது ஏசப்பா வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, மந்தை இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. மந்தை இருதயம் உள்ளவர்களே. ஒருவேளை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நம்மளுக்கு இந்த இயர் தொடங்கினோடனே ஏசப்பா ஒரு வேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ராமிஸ் வேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் அந்த ஞாபகம் வச்சுருக்குறீங்க? ஆமென்.
ஸோ அங்கிள் பட்டுன்னு கை தூக்குனாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா நம்ம அதை ஞாபகம் வைக்கிறோம். சில நேரம் என்ன நடக்கும், ஏசப்பா வந்து ப்ராமிஸ் வேர்ஸ் கொடுத்த பிறகும் என்ன ஆகும்னா, அது ப்ராமிஸில் நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி வந்திருக்கோம். பட் எல்லாமே என்ன செய்யும், ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கோம். பட் நான் ஒன்று சொல்கிறேன், இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 2023 இதே மாதிரி எனக்கு வந்த பிளெஸ்ஸிங் வேர்ஸ் வேறு. பட் எனக்கு ஃபுல்லாக அந்த வருஷம் என்ன தான் அழுதுட்டு தான் இருந்த மாதிரி, இல்லை சோகமாக இருந்த மாதிரி, இல்லை ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்த ஒரு கட்டத்தில் இருக்க முச்சில் கடைசி நம்மளுக்கு டிசம்பர் நவம்பர் வரும் தெரியுமா, அந்த நேரத்தில் இசுப்பா என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி விட்டுருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம், இசுப்பா நீங்கள் இதை சொன்னீங்கல்ல, நீங்கள் இப்படி என்னை ப்ளஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சின்ன பொண்ணு உங்கள் அப்பாட்ட வந்து ஏதாவது பிஸ்கெட் ஏதாவது கேட்குறாங்க, இல்லைனா அவங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்குறாங்க. அப்போது அப்பா என்ன பண்ணிடுறாங்க, வேலையிலேருந்து வர முச்சில் அவங்க சில நேரம் அப்பா அப்படிங்கனாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. வேலையிலேருந்து வரச்சில் அவங்க டென்ஷனில் வரலாம், இல்லை வேறு ஏதாவது யோசனையில் வரலாம். அப்போ மறந்துருக்கிற சூழ்நிலை அந்த பிள்ளை என்ன பண்ணுவா, திரும்பி என்ன பண்ணுவா, ரிமைண்ட் பண்ணுவா, டேடி எனக்கு நீங்கள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்ன செய்யலை, வாங்கிட்டு வரல. இது மாதிரி ஒரு 2-3 வாட்டி நம்ம ரிமைண்ட் பண்ணச்சில் தான் 4வது வாட்டி நம்மளுக்கு என்ன செய்யும், கையில் வரும். சில டேடி உடனே வாங்கி தந்துடுவாங்க, நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி இந்த பயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வசனத்தையும் மறந்து அந்த பயத்தின் நடுவில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பயம், இந்த மாதிரி குழப்பம், இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை இருக்க முச்சிலையும் பைபிளில் ஆக்ட்ஸ் படிக்க முச்சில் அதில் இன்னொரு விஷயம், ஒரு பெரிய காரியம் நடக்குது. அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவர் பலன் அடைந்து பரிசுத்த ஆவியானவரை பெந்தெகோஸ்தின் நாளில் என்ன செய்தாரா, அனுப்பினாரா. யார் அனுப்புனாங்க, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புனாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருந்தது, குழப்பம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, ஒரு திகிலான லைஃப்பில் இருந்தாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அந்த இடத்துல என்ன நடக்கு, புது பலன் அடைந்தார்கள். யார் அடைந்தாங்க, அங்குள்ள மக்களே என்ன செஞ்சாங்க, புது பலன் அடைந்தாங்க. பயமெல்லாம் நீங்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இப்போது சாட்சியாய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. சாட்சியாக வாழணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். ஸோ நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி அதை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் படிக்கச்சில் என்ன சொன்னேன், பயம் இருந்தது, திகில் இருந்தது, எல்லாமே குழப்பங்கள் இருந்தது, அவங்க வசனத்தை நம்பலை. பட் பெந்தெகோஸ்தின் நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பயம் நீங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சாட்சியாய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய லைஃப்பில் சில கட்டத்தில் நம்ம பயத்தோடையும் திகிலோடையும் நம்ம நடந்துகிட்ருப்போம். ஆஃபீஸ் போனால் ஒரு வேளை ஆஃபீஸில் உள்ளவங்க நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்ம இருப்போம். அப்போ ஒருவேளை நம்ம ஏசப்பாவுடைய பலத்தோட, ஏசப்பாவுடைய ஒரு சப்போர்ட்டோடு நம்ம அந்த இடத்துக்கு போகச்சில நம்மளுக்கு அந்த இடத்துல நிச்சயமாகவே ஒரு வெற்றியை நம்ம காண முடியும். ஸோ அப்போ அந்த ஏசப்பாவை நம்மளுடைய லைஃப்பில், அந்த பரிசுத்த ஆனவரை நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு பாவத்தில் மனம் திரும்பணும். நம்ம பாவம்னா என்ன, சின்ன சின்ன விஷயமும் என்னது தான், பாவம்தான். பாவத்தில் மனம் திரும்புகிறது மாத்திரம் இல்லாமல் அவரை நம்ம ஒரு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். பாவங்கிறது எப்படி வேணாலும் நம்மளை என்ன செய்யலாம், சுற்றி கரிக்கலாம். நம்ம பிறந்தாலே நம்மளை என்ன சொல்கிறாங்க, உலகத்தில் பிறந்தாலே நம்மளை பாவின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இசப்பா உங்களை மாதிரி என்ன பண்ணுங்கள், பரிசுத்தமாக மாற்றுங்க. பைபிளில் வசனம் எழுதியிருக்கு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணணும், அவரை சொந்த ரட்சகராக எடுத்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு நல்ல ஒரு குட் பாண்டிங் வேணும். எங்கே போனாலும் நம்ம நினைக்கிறோம், சில நேரம் நம்ம ஒரு இடத்துல அறைக்குள்ளே உட்காந்து ஜோம் பண்ணணும், அப்போ தான் ஏசப்பா கிட்ட நம்மளால் பேச முடியும். அது கரெக்டு தான். நம்மளுடைய பர்சனல் டைமை நம்ம ஏசப்பாவுக்கு ஒதுக்குறது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் எப்போதும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நம்ம டைம் லிமிட் இல்லாமல் பேசிகிட்டே இருப்போம். நம்ம யார்கிட்டையும் பக்கத்தில் உள்ளவங்க இருந்தாலும் நம்ம டைம் லிமிட் இல்லாமல் பேசிகிட்டு இருப்போம். அதே போல் நம்மளுக்கும் ஏசப்பாவுக்கும் இடையே ஒரு நல்ல பாண்ட் வேணும். நான் அதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் சில நேரம் வெசல் வாஷ் பண்ணச்சில் சொல்வேன், ஏசப்பா இந்த வெசலை நான் எப்படி வாஷ் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறேனோ அதே மாதிரி என்னுடைய இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுத்தம் பண்ணுங்கள். சிலர் ஏதாவது
என்ன பண்ணிகிட்ருக்கேன், வீடு க்ளீன் பண்ணச்சில் இதில் இருக்கிற குப்பைகள் எப்படி வெளியே நான் எடுக்கிறேனோ அதே போல் என்னுடைய லைஃப்பில் இருக்க குப்பையை என்ன பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவருக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங்கை கொண்டு வரணும். அதே போல் பாவத்தை வந்து நம்ம அறிக்கை இடுறோம், கரெக்டு தான். அதை அறிக்கை மட்டும் விடாமல் நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டு விலகிடணும். டெம்டேஷன் வரதான் செய்யும், நம்மளை அது வந்து உறுத்த தான் செய்யும், நம்ம பாவத்தில் திரும்பி விழுற மாதிரி. பட் அதை நம்ம என்ன பண்ணணுமா, விட்டு விலகிடணும். ஸோ பர்சனலாக எதுவும் பாவம் இருந்தாலுமே நம்மளுடைய லைஃப்பில் அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கொண்டு போய் அறிக்கை செய்யணும். ஸோ ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கடைப்பிடிக்க வேண்டும். அவருக்குள் வேரூன்றி நிற்க வேண்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏசப்பாவை நம்ம வந்து ரொம்ப முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மள பைபிள் ரீடிங்கும் ப்ரேயரும் மாத்திரம்தான். நம்ம ப்ரேயர் பண்ணச்சில் நம்ம விண்ணப்பத்தை ஏசப்பா கிட்ட வைக்கிறோம். நம்ம பைபிள் ரீட் பண்ணச்சில் ஏசப்பா அவங்க என்ன நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறாங்களோ அதை நம்மள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, கூர்மையாக சொல்கிறாங்க. ஸோ ஆரம்ப கிறிஸ்தவர்கள், அதாவது அர்லி கிறிஸ்டியன்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களாம் ஏசப்பா கூட ரொம்ப கம்பைண்டாக இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கணும். எவ்ரிடே அவங்க வந்து அவருடைய வசனத்தின்படி நடக்கவும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதும் அவருக்கு சாட்சியாக இருக்கிறது மாத்திரம்தான் அவங்களுக்கு என்ன ஆரம்ப கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை வந்து இருந்திருக்கு. அதே போல் நம்மளும் இருக்கோமா, நம்ம ஒரு சாட்சியாக தேவனுக்கு இருக்கிறோமா, இல்லை நம்ம வந்து தேவனுக்கு ஒரு மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நாமளே என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். சரி, சாட்சிங்கிறோம். அப்போ சாட்சினா என்ன, யாருக்காச்சும் தெரியுமா? சாட்சினா என்ன? இவ்வளோ நேரம் நான் சொன்னேன், சாட்சியாக இருக்கணும், ஏசப்பாவை நம்ம பின்பற்றணும், ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ சாட்சினா என்ன, அதே பார்க்கலாம். சாட்சினா நம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்கிறதோ, அவரை நாம் ருசித்து பார்த்ததை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு நம்மளோட லைஃப் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்கிறதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து மற்றவர்கள் பார்க்கும் விதமும் தேவன் நம்மளை பார்க்கும் விதத்துலேயும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது மற்றவங்க என்ன செய்யணும், நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய லைஃபின் உண்மையான சாட்சி. நம்மளை நாமளே பேசுகிறதோட மற்றவங்க நம்மளை சொல்லணும், இவங்க வந்து ஏசப்பா பிள்ளை, இவங்க வந்து கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க நம்மளை நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இல்லாத இடத்துலையும் மற்றவங்க என்ன செய்யணுமா, நம்மளை குறித்து நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிக்கை செய்யணும். அதே போல் நம்ம சாட்சி சொல்கிறது வந்து நம்ம லைஃப்பில் ஏசப்பா நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, நம்ம லைஃப்பில் செய்த ஏசப்பாவுடைய நன்மை, இந்த நன்மைகளை குறித்து நம்ம என்ன செய்யலாம், சாட்சி சொல்லலாம். லைக் நான் வந்து பிடிஹெச் படிக்கணும், தியாலஜி பண்ணணும், அப்புறம் எனக்கு பைபிள் காலேஜ் போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசை. என்னோடய 12th முடிஞ்ச உடனே நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், என்னை கொண்டு போய் பைபிள் காலேஜில் விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அம்மா வந்து அப்பவும் என்னை ஒரு சின்ன பிள்ளையாக தான் நினச்சி என்னை விட மாட்டேன், நீ வந்து அங்கே இருந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு ஒரு இதில் கட்டத்தில் போயிட்டு. பட் அந்த ஆசை அப்போது 2017-18 இருந்த ஆசையை ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போது இந்த கட்டத்தில் ஏசப்பா ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னுடைய இந்த சாட்சி வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை, எப்படியாச்சும் பைபிள் ஸ்டடி பண்ணணும். நம்ம பாட்டெல்லாம் நான் எழுதுறது உண்டு. இது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் 56 சாங்ஸ் எழுதியிருக்கேன். 2 சாங்ஸ் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏசப்பாக்குள்ளே இன்னும் நிறைய வளரணும், நான் நிறைய கொண்டு போகணும், இன்னும் நிறைய சுவிசேஷத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பாரம் அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. பட் ஐ நோ ஐ எம் அ சூசன் ஒன் அப்படின்னு. ஸோ இப்போது நேற்று தான் பை காட்ஸ் கிரேஸ் பிடிஹெச்க்கு ஃபஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் கிராஜுவேட் பண்ணி ஏசப்பா எனக்கு கொடுத்தாங்க. அதையும் இந்த இடத்துல நான் சாட்சியாக வைக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஏசப்பா நம்மளுடைய லைஃப்பில் நடந்த சாட்சியை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல வச்சுல அது மற்றவங்களுக்கு என்ன செய்யும், புது பலன் கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணும். ஸோ இப்படி ஒரே நிமிஷம். ஸோ இந்த மாதிரி சாட்சியாக இருக்கணும், நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். பைபிளில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பைபிளில் என்னென்ன பாடு வந்து அவங்க சகிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ நம்ம சாட்சிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுமா, அதிகமாக ஜெபம் பண்ணணும்.
ஜெபம் அப்படிங்கிறப்போ பைபிள் கேரக்டர்லேருந்து நம்ம யாரை சூஸ் பண்ணலாம்? தானியல். வெரி குட். ஸோ தானியல் வந்து அதிக நேரம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சாங்க. அவங்க ஒரு வாலிப பையன்தான், ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களா? கண்டினியூஸாக 3 வேளையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சோதித்து பார்ப்போம், நம்ம 3 வேளையும் ஜெபிக்கிறோமா, இல்லை நம்ம லைஃப்பில் 5 நிமிஷம் ப்ரேயர் இருக்கா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி நம்மளால் முடியலனாலும் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யலாம்? ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதுமே, நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியத்தையும் நம்ம நோக்கமாக இருக்கிறதுமே ஒரு அடிக்ஷன் தான். அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோக்கஸ் தான் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ஸ்டைலாக மாறிடுது. அதில் தான் நம்ம எப்போவும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே போல் நம்ம ப்ரேயர் லைஃப்பில் ஒரு வேளை கொஞ்சமாக நம்ம இயேசுப்பா கிட்ட பேசி அந்த பாண்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன ஆயிடுவோம்? அடிக்ட் ஆயிடுவோம். அடிக்ட் ஆகிறது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பில் என்ன பெயின் வந்தாலும் இயேசுப்பா என்ன செய்ய மாட்டாங்க? நம்மளை ஒரு லோன்லியாக விட மாட்டாங்க. ஸோ நம்ம அதிக ஜெபம் பண்ணணும். ஜெபம் கண்டிப்பாக சாட்சியாக வாழணும்னா பண்ணணும். 2வது பைபிள் ரீடிங். ப்ரேயர் வந்து நம்ம அதை சொல்ல மாதிரி தான், விண்ணப்பத்தை நம்ம இயேசுப்பா கிட்ட சொல்கிறோம். பைபிள் ரீடிங் வந்து இயேசுப்பா என்ன செய்கிறாங்க? நம்மளும் பேசுகிறாங்க. ஸோ பைபிள் ரீடிங் அப்படிங்கிறப்போ நான் தாவீதின் லைஃப்பை வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன். ஸோ டேவிட் வந்து 150 புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா சும்மாவா? இல்லை. ஏன்னா அவங்க வந்து இயேசுப்பா கிட்ட என்ன பண்ணுறாங்க? அவரை ரசிக்கிறாங்க. இயேசுப்பா நீங்கள் எனக்கு வந்து இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்தந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் கடைசியில் என்ன தான் சொல்கிறாங்க? என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? விண்ணப்பத்தை வச்சுட்டு ஆனாலும் இயேசுப்பாவுடைய வார்த்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க? எடுத்துக்கிடுறாங்க. நீங்கள் எனக்கு செய்வீங்க, நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணுறாங்க? அவங்க இயேசுப்பா கிட்ட சொல்கிற விதமாக இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னது? பைபிள் ரீடிங். தேர்ட் வந்து எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். நம்மளுடைய லைஃப்பில் சாட்சியாக வாழணும் அப்படின்னாலே நம்ம கஷ்டம் வந்து நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து உலக பிரகாரமாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. நம்ம நல்லா வாழலாம், ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். பட் நம்ம இட்டர்னல் லைஃப்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போச்சில் தான் அந்த பெயின் வரும். பட் எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ளணும். அது அவமானமாக இருக்கட்டும், ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம சகித்து கொள்ள முச்சில் நம்ம என்ன செய்ய முடியும்? சாட்சியாக வாழ முடியும். அதில் வந்து நான் ஜோபுடைய கேரக்டரை எடுத்திருக்கிறேன். யோபு வந்து தன்னோட லைஃப்பில் அநேக ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தவங்க, அவங்களுடைய லைஃப் என்ன ஆச்சு? கொஞ்ச நாள்லே எல்லாமே இருந்தது எல்லாமே இழந்துட்டாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க? தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நன்மையை மட்டும் கண்ட நம்ம தீமையே காண வேண்டாமா? ஏசப்பா நம்மளுக்கு நன்மை மட்டும் தரணுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏசப்பாவை விட்டு கொடுக்காத ஒரு சுச்சுவேஷனை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ ஏசப்பா அவங்கள சும்மா விட்டுட்டாங்களா? இல்லை. முந்தின சீரை பார்க்கிலும் அவங்களுக்கு பிந்தின சீர் எப்படி இருந்துச்சோ? ரெட்டிப்பான சீராக இருந்தது. ஸோ அதே போல் நம்ம லைஃப்பில் ஒருவேளை என்ன பிரச்சனை, நம்ம உண்மையாக இருக்க சில தான் பிரச்சனை நம்மளை தேடி வரும். அந்த பிரச்சனை வரமிச்சில் நம்ம எல்லாவற்றையும் சகித்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா பெஸ்ட்டான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். 4th தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளணும். இப்போ தீர்மானத்திலையும் நான் திரும்பி டேனியலை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா டேனியல் சாப்டர் 1 வர்சஸ் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா இவங்கள வந்து ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமைத்தனம் பண்ணதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய வாலிப பிள்ளைங்களை. அப்போ அதில் வந்து தானியலோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. தானியல்கிட்ட வந்து அந்த அதிகாரியோடைய அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு நல்லா மட்டன் கறி சாப்பாடு அது இதுன்னு போடுவோம், நீங்கள் அதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பட் தானியல் வந்து அந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்காங்க. ஒருவேளை அந்த அவங்க கொடுக்குற கறி சாப்பாடுலேயும் ஒருவேளை ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் இருந்துருமோ? அது மேபி பன்றியின் சாப்பாடாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று விக்கிராராதனையோட சாப்பாடாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயம் இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள், பருப்பு சோறு தாங்கன்னு நான் ஈஸியான தமிழ்னா பருப்பு சோறு தாங்க. நீங்கள் எங்களை 10 நாள் சோதித்து பாருங்கள், அவங்கள காட்டிலும் நாங்கள் எப்படி தான் இருப்போம், புஷ்டியாக பலவானாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அதுலேயுமே ஒரு சில ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு டேனியலுக்கும் டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்ட ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தானியல் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நடந்ததா இல்லையா? நடந்துச்சு. சிக்கன் மட்டன் கறிலாம் சாப்பிட்டவங்களோட இவங்க எப்படி தான் இருந்தாங்களாம்? புஷ்டியாக இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் பண்ணுறாங்க. ரொம்ப தீர்மானம் பண்ணி நான் இது தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன விஷயம் இருந்தாலும் பட்டுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீர்மானம் எடுக்கக்கூடாது. யோசிக்கணும், இது தேவனுக்கு பிரியமாக இருக்குதா, இது தேவனுடைய பார்வைக்கு சுத்தமாக கிளியராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணக்கூடிய இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், கொண்டுட்டு வரணும். அதே போல் 5ஆவதாக பார்க்கும்போது ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடாது. ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்தக்கூடாது அப்படிங்கப்போ யோசேப்புடைய கதையை இசப்பா எனக்கு தூண்டுனாங்க. யோசேப்பை வந்து பாவம் துரத்திக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. யோசேப்புடைய வாழ்க்கையில் பாவம் துரத்திட்டே போயிட்டு இருந்துச்சு. பட் யோசேப்பு என்ன பண்ணாங்க, அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. யோசேப்போட லைஃப்பை பற்றி தெரியுமா எல்லாருக்கும்? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கல்ல. அவங்களுடைய சொந்த சகோதரர்களே என்ன பண்ணாங்களோ அவங்க தூக்கி குழியில் போட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எல்லாவற்றையும் சகிக்க கற்றுக்கொள்ளணும். அவங்க அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, சகிக்கவும் செஞ்சாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய அவங்களுக்கு எவ்வளோ பாவம் அவங்கள துரத்திட்டு இருந்ததோ அந்த பாவத்துலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வஸ்திரத்தை வந்து கரைப்படுத்த விடாமல் அவங்க பாதுகாத்து கொண்டு வந்ததுனால கடைசியில் தேவன் அவங்கள என்ன செஞ்சாங்க, பெரிய ராஜாவாக உயர்த்தி வச்சாங்க. அவங்களுடைய சொந்த சகோதரர்களுக்கே அவங்களுக்கு என்ன பண்ண முடியலை, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இயேசுப்பா என்ன பண்ணாங்க, செம்மையாக உயர்த்தி வச்சாங்க. ஸோ அதே போல் நம்மளுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளை வந்து நிறைய விதத்தில் பாவத்துக்குள்ளே விழதுக்கோ பாவத்தின்படி நம்மளை பிடிச்சு கொள்ளவோ நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், தட்டி விட்டு ஓடிட்டே இருக்கணும். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் போக 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 தேவன் நம்மளை உயர்த்தும் விதத்தை என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் பார்ப்பாங்க. ஸோ 6ஆவதாக பார்க்கப்போ வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணுமா, நடக்கணும். வேத வசனத்தில் நிறைய ஆசீர்வாதமான விஷயமும் போட்டிருக்கு. நிறைய என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜெனிசிஸ், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் இதிலெல்லாம் பார்க்கச்சில தண்டனைகள் பற்றியும் அந்த காலத்தில் வந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் வந்து நிறைய பனிஷ்மெண்ட்டும் இருந்திருக்கு. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பனிஷ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நான் வந்து வேத வசனத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாமை ஒரு பாயிண்ட்டாக எடுத்திருக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமோடைய லைஃப்பில் ஏசப்பா வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க. நீங்கள் வந்து வெளி தேசத்துக்கு போன்னு தனியாக பிரித்து எடுத்து அவங்கள வெளி இடத்துக்கு அனுப்புனாங்க. அதே போல் ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, அந்த வெளி இடத்துக்கு போனாங்க. சந்ததியை பெருக்க பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செஞ்சாங்க, ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. 75 இயர்ஸில் ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு நான் பிள்ளையை தருவேன். ஆபிரகாமுடைய மனைவி என்ன செஞ்சாங்களாம், அந்த இடத்துல they were ஸ்மைலிங் அப்படின்னு போட்டிருக்கு. சிரித்தாங்க, ஒளிஞ்சு சிரித்தாங்க இப்படிலாம் சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. ஈவன் தோ ஏசப்பா சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தையும் அவங்க என்ன பண்ணலை, ஏசப்பா கீழே விழாமல் அவங்க வந்து ஏசப்பா அவங்களுக்கு சொன்னதை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணம், ஆபிரகாம் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தம், வசனத்தின்படி கீழ்ப்படிந்ததின் நிமித்தம் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண பண்ணாங்க. ஆபிரகாம் இப்போ யாருக்கு அப்பாவாக இருக்கிறாங்க, விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். இவ்வளோ பெரிய பேர் யாருக்கு கிடைக்கும்? அப்போ வசனத்தின்படி நடக்க மிச்சில் ஏசப்பா நம்மளுக்கும் என்ன பண்ணுவாங்க, பேர் கொடுப்பாங்க. நானும் சில நேரம் என்னை மன்னிச்சுக்கோங்க, இது ஒரு சின்ன சாட்சி தான், நான் இதையும் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. ஏன்னா நான் வந்து ரொம்ப கொஞ்சம் எனக்கு உடையில் ப்ரைடுனா புரியுதா, பெருமை அப்படி எனக்கு வந்து யாரும் வாழ்த்துனாங்க அல்லது யாரும் நம்மளுக்கு நல்லா பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்க எங்ககிட்ட அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். எப்படி சந்தோஷமாக இருக்கச்சில இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து நான் வந்து டம்மாக பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போது ஃபிலோமோன் புக்கு படிச்சுட்டு இருக்க முச்சில் ஏசப்பா என்கிட்ட தெளிவாக பேசுகிறாங்க.
நான் வந்து உனக்கு உலகத்துக்கு உலகத்தின்படி உன்னை பெருமையாய் கொண்டு போகிறதுக்கு அல்ல, ஆனால் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு. அன்னைக்கு உட்காந்து அழுதேன், இசப்பா இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேண்டாம், உங்கள் வசனத்தை மட்டும் நான் கொண்டு போய் கொடுப்பேனே ஒழிய எனக்குள்ளே இனிமேல் ப்ரைடுங்கிறது வேண்டாம். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை, அம்மாவோட அண்ணன் அக்காவோட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை, ரொம்ப பெரிய டானாக வளர்ந்தேன் எங்கள் வீட்டில். ஸோ இந்த மாதிரி அப்பா அந்த செல்லத்திலே வளர்ந்து அந்த என்ன சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலுமே அந்த ஒரு செல்லம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ எசப்பா எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நேர்த்தியாக கிளியராக வசனத்தின்படியோ இல்லை வார்த்தையின்படியோ இல்லாத சிலவங்களுடைய கேரக்டரின்படியோ ஏசப்பா என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கு ஏசப்பாவை நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளை இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சூஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ஏசப்பா நம்மளுக்கு கிளியராக தெரிவிக்கப்படுத்துவாங்க. கடைசியாக பார்க்கும்போது எப்போதும் அவருக்கு ஏசப்பாக்காக மறிக்க கூட நம்ம என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும். அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம மறிக்கிறது அப்படின்னு பார்க்கப்போ ஸ்டேவானுடைய லைஃப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டேவான் வந்து ஃபஸ்ட்டு இரத்த சாட்சியாக மறித்தாங்க பைபிளில். ஸோ நீங்கள் வீட்டில் போய் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஸ்டேவானை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஸ்டேவான் மீது கல் எறிந்த போதும் அவங்க அப்படி இந்த கல் எறிந்த போதுமே அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இவர்களை மன்னியும் என்று சொல்லி சத்தம் விட்டு நித்திரை அடைந்தார். மரித்தார்னு அதில் போடலை, நித்திரை அடைந்தார்னு போட்டிருக்கு. நம்ம தான் சில நேரம் சொல்கிறோம் மரணம் அப்படிங்கிறது மறிச்சிட்டாங்க அப்படின்னு. பட் பைபிள் பிரகாரமாக பார்த்தா நம்மளுடைய மரணம் என்னது தானா, நித்திரை தான். நம்ம வந்து தூங்க தான் செய்கிறோம், இட்டர்னல் தூக்கம். இங்கே நம்ம உலக பிரகாரமாக அவங்களுக்கு அது மரணமாக தெரியுது. ஏன்னா நம்ம வந்து விசுவாசிக்கணும், தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால இயேசுவோட வருகை இன்றைக்கே வந்தாலுமே நம்ம இங்கே மரணம் அப்படிங்கிறது மரணம் அல்ல, நம்ம இங்கே என்ன தான் பண்ண போகிறோம், நித்திரை அடைய போகிறோம். ஸோ ஸ்டேவான் வந்து ஒரு இரத்த சாட்சியாக மறித்ததையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அந்த இரத்த சாட்சி வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அவங்கள போல் நம்மளும் மறிப்போமா அல்லது அவங்கள போல் நம்மளும் ஒரு இரத்த சாட்சியாக இருப்போமா அப்படிங்கிறது என்னது தான் டவுட்டு தான். நம்ம மேலே ஒருத்தவங்க கல்லை தூக்கி எரிஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி 4 கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு தான் என்ன செய்வோம், கண்டிப்பாக இல்லையா அம்மாவா எரிவோம். நம்மளோட ஃபேக்ட் அதுதான். நம்மளை யாரும் அடிச்சிட்டாங்கனாலுமே அங்கே அடிக்காமல் விட மாட்டோம். ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லெறிதலையும் வாங்கிக்கிட்டு இவர்கள் செய்கிறதை இவர்களுக்கு மன்னியும். ஏசப்பாவும் சிலுவையில் அறைய மூச்சில் ஏசப்பா என்ன சொன்னாங்க, அதே தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னாங்க. ஏசப்பாவும் என்ன செய்யலை, அவங்கள திருப்பி அடிக்கலை. ஏசப்பாவுடைய கன்னத்தில் அரைந்தப்போ ஏசப்பா என்ன செஞ்சாங்க, திரும்பி 2 கன்னத்தில் அரைஞ்சாங்களா, திரும்பி இந்த கன்னத்துலேயும் அரைங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, கன்னத்தை கொடுத்தாங்க. ஸோ இவர்களை போல் நாமும் நம்மளுடைய வஸ்திரத்தை கரைப்பட விடாமல் அதே போல் சாட்சியாய் வாழ்வதற்கு மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்வதற்கும் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்பி ஒருக்கா பட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்தோம், சாட்சியாய் வாழணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும். 2வது பைபிள் பண்ணணும். 3வது எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். 4வது தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளணும். 5வது ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைப்படுத்த விடக்கூடாது. 6வது வேத வசனத்தின்படி நம்ம நடக்கணும். 7வது எப்போதும் நம்ம ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கணும். ஸோ இவைகள் எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் சோதித்து பார்த்து, ஒருவேளை இல்லைனாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னையிலேருந்து ஏசப்பா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து என்ன பண்ணுங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்,
ஏசப்பா கிட்ட ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா நிச்சயமாகவே உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். நீங்களும் சாட்சியாக வாழணும், அதே போல் நானும் என்ன செய்யணும்? சாட்சியாக வாழணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை சாட்சியாக வழி நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும்.